நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் சண்டே மட்டும்தான் நான்வெஜ் எடுப்பாங்க. இப்போ நாங்கள் நினைக்கும் போதெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுனால சண்டே அதுமா சரி வேண்டான்ட்டு பன்னீர் புலாவ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக பன்னீரில் உப்பு, மிளகாத்தூள், எண்ணெய், சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் காய்ச்சதும் பட்டை, லவங்கம், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கும் போதே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. சீக்கிரமாக வதங்கிடும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன், கேரட் அண்ட் பீன்ஸ் எடுத்திருக்கேன். புலாவ் யூஸ்வலாக பாஸ்மதி ரைஸில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் செய்யலை. நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியில் தான் செஞ்சுருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 2 கப் தண்ணியும் 2 கப் தேங்காய் பாலும் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் பால் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் எப்பயுமே நெய் ஃபைனலாக தான் ஆட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தோன்னா சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடுங்கிறதுனால ஃபைனலாக ஆட் பண்ணிப்பேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி. வித்தின் ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் இதை செஞ்சிடலாம். கிட்ஸுக்கு நீங்கள் மார்னிங் எழுந்து லஞ்ச் கட்டுறீங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக 2 விசில் வச்சு இறக்கிருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பர் அண்ட் யம்மியான பன்னீர் புலாவ் ரெடி ஆயாச்சு. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு என்னுடைய அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.